டு ஆல். இன்னைக்கு வந்து கடிகார கணக்குல ஏற்கனவே நம்ம ஒரு மெத்தட் பார்த்திருக்கோம், இடைப்பட்ட கோணம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒன்றை ஒன்று மேற் பொருந்தும் அப்படின்ற இது வந்து அதுல இருந்து ஒரு மாடல் பார்க்க போறோம். 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் ஒன்றை ஒன்று மேற் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இப்போ 1 மணிக்கும் 2 மணிக்கும் கேட்டிருக்காங்களா? அப்ப இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா என்ன எடுப்போம்னா, எந்த மெத்தட் கேட்டாலும் 12/11 இன்ட்டு எம் தான் எடுப்போம். ஸோ இந்த எம்ன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எம்ன்றதை நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட கிளாக்ல எடுத்துக்கணும். கிளாக்ல இப்போ வந்து இந்த ஒரு கிளாக் வரைஞ்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த மாதிரி ஒரு கிளாக் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மணின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 1 to 2 அப்படின்னா நம்ம 1 மணி அப்படின்றதுதான் கணக்கு எடுத்துக்கணும். 1 மணினா இங்க சின்ன முள்ளு, இங்க வந்து பெரிய முள்ளு, அந்த மாதிரி எடுத்துக்கணும். சோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை 5ஆல டிவைட் பண்ணுவோம், 5ஆல பெருக்கணும் அப்படின்னா நமக்கு நிமிஷம் கிடைச்சிரும். அப்ப இந்த 1ன்னு கொடுத்துருக்காங்களா, 1 மணின்றத நம்ம 5ஆல பெருக்குனா 5 நிமிஷம் கிடைக்கும். அதாவது எப்படி கணக்கு பண்ணலாம்னா, இந்த 1ல இருந்து 12க்கு வரக்கூடிய நிமிஷம் வந்து 5 நிமிஷம், இது வந்து 5 நிமிஷமா, அதுதான் நம்ம கணக்குல எடுக்கணும். அப்படின்னா 12/11 இன்டூ 5ன்னு எடுக்கணும். சோ இதை பெருக்கணும் அப்படின்னா 12 60/11. இதை கேன்சல் பண்றப்ப பாத்தீங்கன்னா 5/11 55ன்னு வரும். ரிமைனிங் 5 11. இப்ப நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, 1 மணி 5 நிமிடம் 5/11 வினாடி அப்படின்னு எடுத்துக்கணும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 1 மணி 5 நிமிடம் 5/11 வினாடின்றதுதான் நம்மளுடைய ஆன்சர். தேங்க்யூ.